இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இந்த காலை வேளையில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, இன்றைய நாளிலும் தேவன் தம்முடைய வார்த்தையோடு எங்களோடு பேசுவாராக. நாம் ஆண்டவருடைய வார்த்தையை வாசிக்க கேட்கலாம். மாற்கு 1 அதிகாரம் 21 முதல் 24 வரையான வசனங்களை வாசிக்கிறேன், கவனமாய் கேளுங்கள். பின்பு கப்பர்நகூமுக்கு போனார்கள். உடனே அவர் ஓய்வு நாளிலே ஜெப ஆலயத்திலே பிரவேசித்து போதகம் பண்ணினார். அவர் வேதபாரகரைப் போல போதியாமல் அதிகாரமுடையவராய் அவர்களுக்கு போதித்தபடியினால் அவருடைய போதகத்தை குறித்து ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள். அவர்களுடைய ஜெப ஆலயத்திலே அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன், ஐயோ, நசரேயனாகிய இயேசுவே, எங்களுக்கும் உமக்கும் என்ன? எங்களை கெடுக்கவா வந்தீர்? உம்மை இன்னார் என்று அறிவேன், நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்று சத்தமிட்டான். 25வது வசனம். அதற்கு இயேசு, நீ பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போ என்று அதை அதட்டினார். 26வது வசனம். உடனே அந்த அசுத்த ஆவி அவனை அலைக்கழித்து மிகுந்த சத்தமிட்டு அவனை விட்டு போய்விட்டது. ஆம் பிரியமானவர்களே, இந்த பகுதியை வாசிக்கும் போது ஒரு ஆச்சரியமான ஒரு காரியத்தை நான் கண்டேன். அது என்ன ஆச்சரியமான காரியம்? சில நேரங்களில் அது வேடிக்கையாக கூட இருக்கலாம். ஆனால் அது உண்மையிலேயே நாம் ஆச்சரியப்பட வேண்டிய ஒரு காரியம். இந்த அசுத்த ஆவி பிடித்த இந்த மனிதன் எங்கே இருக்கிறான் என்று பாருங்கள். எங்கே இருக்கிறான்? ஆம், ஜெப ஆலயத்திலே இருக்கிற ஒரு அசுத்தாவி பிடித்த ஒரு மனிதன் என்று வாசிக்கிறோம். இந்த அநேக நேரங்களிலே திருச்சபை ஆண்டவருடைய ஆலயம் என்று சொன்னவுடனே அங்கே பரிசுத்தம், அசுத்தாவிகள் விரட்டப்படுவதும், அங்கே வியாதிகள் சுகமாக்கப்படுவதும், இப்படிப்பட்ட அங்கே அசுத்தாவியினுடைய அதிகாரங்கள் தோற்கடிக்கப்பட்டதுமான காரியங்கள் தான் எங்களுக்கு நினைவுக்கு வரும். ஆனால் இந்த பகுதியிலே நாம் ஒரு ஆச்சரியமான ஒரு காரியத்தை கவனிக்கிறோம். ஒரு அசுத்த ஆவியை பிடித்த ஒருவன் ஆலயத்திலே இருக்கிறான். ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், அவன் புதிதாக வந்த ஒருவனாக இருக்கக்கூடுமோ என்று நீங்கள் கேட்கலாம். ஆனால் இது யூதர்களுடைய ஜெப ஆலயம். அதாவது யூதர்கள் மட்டுமே செல்லுகிற, வளமையாக செல்லுகிற ஒரு ஆலயமாக இருக்கிறபடியினாலே அங்கே நிச்சயமாக அவன் பல நாட்கள் அங்கே வந்திருக்கிற ஒருத்தனாக அவன் இருக்கிறான். அது மட்டுமல்ல, அவன் ஆண்டவரை அறிந்த ஒருவனாகவும் கூட அவன் இருக்கிறான் என்பது இன்னும் ஒரு ஆச்சரியமான காரியம். நீர் யார் என்பது உனக்கு தெரியும். நீர் யார் என்பதை அங்கே அவன் சொல்லுகிறான். பாருங்க, நசரேயனாகிய இயேசுவே, எங்களுக்கும் உமக்கும் என்ன? எங்களை கெடுக்கவா வந்தீர்? உம்மை இன்னார் என்று அறிந்திருக்கிறேன், நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்று சத்தமிட்டான். பாருங்க, கடவுளை அறிந்திருக்கிற ஒருவன், அப்போ ஆலயத்திலே இருக்கிற ஒருவன். எவ்வளவு ஆச்சரியமான ஒரு காரியம் இல்லையா? கடவுளுடைய ஆலயத்திலே ஒரு பிசாசு பிடித்தவன். ஒருவேளை அவன் ஏதாவது ஒரு பொறுப்பிலே இருந்தானோ எங்களுக்கு தெரியாது. ஏதாவது ஒரு பணியிலே இருந்தானா அதுவும் எங்களுக்கு தெரியாது. இருந்தாலும் இருந்திருக்க முடியும். இன்றைக்கு அநேகமான நேரங்களிலே அவன் கடவுளுடைய ஜெப ஆலயத்திலே இருக்கிறவன், கடவுளை அறிந்த ஒருவன் இங்கே பிசாசு பிடித்தது போல இருக்கிறதை, பிசாசு பிடித்தவனாய் இருக்கிறதை பார்க்கும்போது எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கலாம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமான சகோதரனே, சகோதரியே, இங்கே இருக்கிற முக்கியமான காரியம் என்ன? இவன் சொல்லுகிறதை கவனியுங்கள். உமக்கும் எனக்கும் என்ன? உமக்கும் எமக்கும் என்ன என்று கேட்கிறான். இங்கே இருக்கிற முக்கியமான காரியம் அவர்தான். அவன் ஆலயத்துக்கு வந்தவனாயிருந்தும், ஆண்டவரை அறிந்தவனாயிருந்தும், ஆண்டவரோடு தொடர்பு படாத ஒருத்தனாக இருக்கிறான் என்பது நாங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு பாடம். ஆண்டவரோடு தொடர்பற்றவனாக இருக்கிறான். அதான் அங்கே இருக்கின்ற முக்கியமான நிலை. ஆம் பிரியமானவர்கள், இன்றைக்கு அநேகமான நேரங்களிலே அவர்கள் கிறிஸ்தவ ஆலயங்களுக்கு போகலாம், ஆண்டவரை வழிபடலாம், ஆண்டவரை துதித்து பாடலாம், ஆண்டவரை பற்றி நன்கு பேசலாம், ஆண்டவரை அறிந்திருக்கலாம். ஆனால் இருக்கிற பிரச்சனை என்னவென்று சொன்னால், நீங்கள் ஆண்டவரோடு தொடர்பில் இருக்கிறீர்களா? ஆண்டவர் உங்களுக்குள் இருக்கிறாரா? உங்களுக்குள் வாழ வந்திருக்கிறாரா என்பதுதான் இங்கே இருக்கின்ற முக்கியம்.
ஏனென்றால் அவனுக்குள் தேவனுக்குரிய இடம் கொடுக்கப்படாததனால தான் சாத்தான் அந்த வெறுமையான உள்ளத்துக்குள்ளே அவன் குடி புகுந்தான் என்பது இங்கே பாடம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமான சகோதரனே, சகோதரி, நாங்கள் என்றைக்கு ஆண்டவரை விட்டு நாம் தூர போகிறோமோ அங்கே சாத்தான் புகுவது தவிர்க்க முடியாதது. சாத்தான் என்ற உடனே பேய், பிசாசு என்று சொல்லுகிற அலைக்கழிக்கிற அந்த சம்பவம் தான் எங்களுக்கு முன்னாலே வரும். ஆனால் அதுவல்ல, எங்களுடைய சிந்தைகள், எங்களுடைய தவறான நடத்தை, எங்களுடைய பாவ செயல்கள், இது கூட சாத்தான் எங்களை ஆட்கொண்ட ஒரு காரியம்தான். ஆகவே தான் இங்கே ஒரு பழமையான ஒரு கருத்து ஒன்று என்ன சொல்லுவார்கள், வெறுமையாய் இருக்கிறவனுடைய, சும்மா இருக்கிறவனுடைய இருதயம் சாத்தானின் தொழிற்சாலை என்று சொல்லுவார்கள். ஆம், எங்களிடத்திலே பல காரியங்கள் உற்பத்தியாகி கொண்டே இருக்கிறது. விபச்சாரம், காம விகாரம், பாலுறவு ரீதியான பல இனங்கள், அதே நேரத்திலே பொருளாசை, அதே போல் அடுத்தவனை கெடுக்க வேண்டும் என்கிற எண்ணம், அடுத்தவனுடைய பொருளை அபகரிக்க வேண்டும் எண்ணம், அடுத்தவன் நாசமாய் போக வேண்டும்ங்கிற எண்ணம், பொய், புரட்டு, புரளித்தனங்கள், இப்படிப்பட்ட பல காரியங்கள் எங்களுக்குள்ளே என்ன நடக்கிறது, உற்பத்தியாகுகிறது. ஏனென்றால் ஆண்டவருக்கு அங்கே இடம் இல்லை. ஒருவன் தொழிற்சாலையை அமைத்து இயங்கிக் கொண்டிருக்கிறான். சத்துரு எம்மை வீணாக்குவதற்காக இயங்கிக் கொண்டிருக்கிறான். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமான சகோதரனே, சகோதரியே, நீங்கள் ஆலயத்துக்கு போகிற ஒருவரா? ஆண்டவரை குறித்து அறிந்திருக்கிற ஒருவரா? கேட்டு பாருங்கள், நீங்கள் ஆண்டவரோடு எப்படி உங்களுடைய தொடர்பு இருக்கிறது, கடவுளுடையோடு இருக்கிற உங்களுடைய சம்பந்தம் எப்படி இருக்கிறது என்பதை ஆராய்ந்து பாருங்கள். உங்களுடைய உள்ளத்திலே உண்மையாகவே ஆண்டவருக்கு இடம் இருக்கிறதா என்பதை கேட்டு பாருங்கள். அப்படி கேட்டு பார்க்கும்போது உங்களுக்கு விடை கொடுக்கும். ஆம், உங்களுடைய உள்ளுக்குள், உங்களுடைய இருதயத்துக்குள் யார் குடியிருப்பது? தேவனுக்கு இடம் உண்டா? தேவனை ஏற்றுக்கொள்ளுங்கள், தேவனை சார்ந்து கொள்ளுங்கள். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்திலே வாழ வாரும் என்று சொல்லி அவரை அழைத்து அவரோடு வாழ பழகுங்கள். அப்படி இருக்கும்போது இயேசுவானவர் இந்த சாத்தானை துரத்தியது போல எங்கள் உள்ளத்திலே இருக்கிற அசுத்தங்களை துரத்தி அவர் எங்களோடு வாழ வருகிறார் என்பதை மறவாதிருப்போம்.